ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மை லவ் இன் த கண்ட்ரி சைடு எபிசோட் 5th என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஹீரோயின் நல்லா அழுது நடித்து நம்ம ஹீரோடைய ஃபேக்ட்ரியிலேயே ஒரு வேலையை வாங்கிக்கிறாங்க. அதோடு சேர்த்து அவங்க ஒரு ஓட்டை வீட்டையும் கொடுத்துட்றாங்க நம்ம ஹீரோயின் தங்குறதுக்காக. அங்கே போயிட்டு அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த சைடு நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு ஹீரோவுடைய பொண்ணுடைய அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே வந்துடுறான். அவன் வந்துட்டு ஹீரோடைய அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் இந்த மாதிரி நம்ம அம்மா பார்க்க வந்திருக்குன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது. அது எப்படி அவ இப்பதானே புதுசா வந்தா, அவளை எப்படி இவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீ பொண்ணு தான் கூட்டிட்டு வருவா. வா, நான் உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கும் கூட்டிட்டு வந்துடுறா. அங்க அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆயிடுது. இவன் எப்படி இங்க வந்தாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, மயம் கிட்ட பேச வந்தேன்னு சொல்றான். என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு, நீ அந்த அங்கிளோடைய கடனெல்லாம் அடைச்சிட்ட, அதனால நான் அவருடைய பத்திரத்தை திரும்ப கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீ ஹாப்பி தானே கேட்க, ஆமாம், இனிமேல் நீ அவருக்கு எந்த வித தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, நான் எந்த விதம் தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், ஆனா நீ எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கியே, அதுக்கு என்ன பண்றது? என்னாச்சு? என்னுடைய தங்கச்சி நீ தானே ஹர்ட் பண்ண. அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல கால் உடைஞ்சு கிடக்குறா. அதுக்கு நீ என்ன பதில் சொல்றங்கிறதுக்கு, நான் என்ன பண்ண, நான் ஒன்றும் பண்ணலையேங்கிறதுக்கு, ஒன்னாலதான் இப்ப அடிபட்டு கிடக்குறா. இந்த விஷயம் தெரிஞ்சு எங்க அப்பா தான் வர்றதா இருந்தாரு, ஆனா நான் தான் எங்க அப்பாவை தடுத்துட்டு நான் இங்க வந்திருக்கேன். இதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்கிறதுக்கு ஹீரோ வந்துட்டு, நீ என்ன சொல்ற? அது ஒரு ஆக்சிடென்ட் தானே ஆச்சு, நீ எதுக்கு மயம் கிட்ட வந்து நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்ற? ஆனா இப்ப என்ன பண்றது, எங்க அப்பா ரொம்ப கோவத்துல இருக்காரு. அவர் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நானவே வந்துடலான்ட்டு தான் வந்திருக்கேன். நீ என் தங்கச்சியோட காலை உடைச்சதுக்கு பனிஷ்மெண்டா நீ இப்ப இங்க மனா வீட்டுல ஒரு வேலைக்காரியா வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்க. அதே வேலைய என் வீட்டுல எனக்காக நீ சர்வ் பண்ணு, நான் உன்னைய நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன உன் வீட்டுல வந்து நான் வேலைக்காரியா வேலை செய்யணுமான்னு கேக்குறாங்க. ஆமா, இல்லைன்னா நீ எங்க அப்பாவுடைய கோவத்துக்கு ஆளாகுவ. நீ என் கூட வந்துட்டீன்னா உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நானும் உன்னை நல்லா பார்த்துக்குன்னு சொல்றதுக்கு உடனே ஸ்ரீ இருந்துக்கிட்டு, மனா இந்த ஐடியா எனக்கு கூட நல்லதா தோணுது, நம்ம வேணா அவங்க கூடயே அனுப்பி வச்சிடலாமா அவளைன்னு கேட்கறதுக்கு ஹீரோ பக்கத்துல வந்து நின்றுட்டு, மயம் என் குடும்பத்தை சேர்ந்தவ, நான் யார் கூடயும் அனுப்பி வைக்க மாட்டேன். மயம்க்கு யாராவது தொந்தரவு கொடுத்தா அந்த இடத்துல நானும் வந்து நிற்பேன், அவளுக்காக நான் இருப்பேன்னு சொல்றதுக்கு, அப்பன்னா நீ எனக்கு எனிமே ஆக போறியா? நீ அப்படி யோசிச்சுன்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உன் தங்கச்சி அடிபட்டு கிடக்கிறதுக்கு காரணம் மயம் தானே நீ நினைக்கிற. நான் வேணா அதுக்கு உண்டான ஹாஸ்பிட்டல் செலவை நான் ஏற்றுக்கிறேன். நீ தேவையில்லாத மயம்க்கு பிரச்சனை கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு, மனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு பக்கத்தில் வருவானா, அவரு தான் சொல்லிட்டார்ல, நான் உன்கிட்ட வரப்போறது கிடையாது, நான் இங்கே தான் ஒர்க் பண்ண போறேன், ஒழுங்கா இங்கேருந்து வெளியே போயிட்டுன்னு துரத்தி விட்டுறாங்க. அவனு கோவத்தோட போயிடுறான். ஆனால் மன வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம ஸ்ரீக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை இவன் அவளை லவ் பண்ணுறானோ, அதனால தான் இவ்வளோ தூரம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறானோன்னு யோசிக்கிறாங்க. அதனால ஒரு சின்ன பையன் இருந்தாலே அந்த பையன்கிட்டையும் தனியாக கூப்பிட்டு வந்து, ஒருவேளை மன அந்த பொண்ணை லவ் பண்ணுறானோ, அதனால தான் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக முன்ன வந்து நிற்கிறானோ அப்படின்னு கேட்கறதுக்கு, நீ என்ன சொல்ற? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அந்த பொண்ணு உங்க ரிலேட்டிவ் தானே, நீ ஏன் இவ்வளோ தூரம் யோசிக்கிற? இல்லடா, எனக்கு என்னவோ மனாவுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கோன்னு தோணுது, தேவையில்லாத தப்பா யோசிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன்ட்டு அங்கிருந்து போக பார்க்க அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து வச்சு, இங்க பாரு, மனாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வரணும்னா அதுக்கு நான் முதல்ல சம்மந்தம் கொடுக்கணும், அப்பதான் அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும். அவன் லைஃப்ல நான் பெர்மிஷன் கொடுக்காத எந்த பொண்ணும் வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி ரெண்டு பேர் லவ் பண்ணுங்கிறதுக்காக உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணணுமா? அப்படி இல்லடா, இந்த வீட்டுக்கு வர மருமக இந்த ஃபேக்டரிக்கே ஓனரா இருக்க போறவ, அவ எப்படி இருக்கணும் தெரியுமா? அவளை பத்தி பேசக்குள்ளேயே பெருமையா இருக்கணும். அது இல்லாத மனா வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான், அவனுடைய வாழ்க்கையில வர பொண்ணை நான் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு, அதனால நான் தான் செலக்ட் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே நைட்டு ஆயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஓட்டை வீட்டை கொடுத்தாங்களா, அந்த வீட்டில் தூங்க கூட முடியல, கொசு செம்மையா கிடைக்குது. அதனால நடுராத்திரில எழுந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் காத்தோட வெளியே உட்காந்துட்டு இருக்கக்குள்ள யாரும் நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. இவங்க செம்மையா பயந்து போயிடுறாங்க. அதனால உள்ள ஓடி போயிட்டு அப்படியே ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி பார்த்துட்டு, யாரோ திருடன் தான் உள்ள வரான்னு நினைச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற தொடப்பத்தை எடுத்து கையில பிடிச்சிக்கிறாங்க. யாரோ பக்கத்துல வராங்களேன்ட்டு அடிக்கிறதுக்காக போக வந்திருக்கிறது யாருன்னா மனாதான் வந்திருக்கான். நல்ல வேலை அடிக்கிற மாதிரி போயிட்டு அடிக்கல. நீ என்ன பண்ற, தூங்கலையான்னு கேட்கறதுக்கு, இல்ல தூக்கம் வரல அதனாலதான் உட்காந்துருக்க, நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க, நீ நைட்டு சாப்பிடவே வரலையே, என்னாச்சு, ஏன் சாப்பிடலன்னு கேட்கறதுக்கு, நான் கொஞ்சம் டயர்டா இருந்துட்டேன் அதனாலதான் தூங்கிட்டேன், அதனாலதாங்கிறதுக்கு, நான் நினைச்சேன் உனக்கு சமைக்க தெரியல போல இருக்கு, அதனாலதான் சாப்பிடாதே படுத்துக்கிட்டேன்னு நினைச்சேன், எனக்கு ரொம்ப நேரமா அலைச்சலா இருந்தது, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதனாலதான் தூங்கிட்டேன்,
இதெல்லாமா ஒரு கேள்விங்கிற மாதிரி கேட்கறதுக்கு மனம் அவங்களையே ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருப்பானா, எதுக்காக இப்படி நீ பார்த்துக்கிட்டே இருக்க, ஏன் இவ்வளோ அழகான பொண்ணு நீ பார்த்ததே இல்லையா, உண்மையை சொல்லு, நீ சைசமோன்னு இல்லை, உன்னை பார்க்கறதுக்கு அப்படியே அவ்வளோ மாதிரியே இருக்க, உண்மையை சொல்லுன்னு கேட்குறான். இல்லை நான் அவள் கிடையாது, நீ எதுக்காக எப்போ பார்த்தாலும் என்னை ஏன் சைசமோன்னு சொல்கிற, ஏன் உனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமா, இல்லை அப்படி இல்லை ஒரு டைம் அவளை மீட் பண்ணியிருக்கேன் அதனால தாங்கிறதுக்கு, அப்பனா அவளை நீ லவ் பண்ணுறியா, அதனால தான் அவன் நினப்பாவே இருக்கியான்னு கேட்குறதுக்கு, நீ தேவையில்லாததெல்லாம் பேசுகிற, நீ போய் இப்போ தூங்கு, காலையில் 8:30 ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும், அப்படி நீ சீக்கிரமா வரல, ஏதாவது லேட் பண்ணுனா உனக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு மிரட்டி விட்டு போயிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது, எல்லாரும் ஃபேக்டரியில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 10 மணிக்கு மேல ஆயிடுது. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை காணோம். மனவும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு எங்க மயம் வரலையான்னு கேட்கறதுக்கு எல்லாருமே ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குட்டி பொண்ணு தலையாற்றா, இல்ல இன்னும் வரலங்கிற மாதிரி. அப்படியே போயிட்டு குட்டி பொண்ணு மயமை எழுப்பி விடுறா, மயம் எழுந்திரி, 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு, எழுந்திரின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயினா செம்மையா குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எழுப்பிடு எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாங்க. வெளியே வாசல்லே நின்று ஹீரோவும் பார்த்துக்கிட்டே இருக்கான், இவ எழுந்திரிப்பாளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அந்த குட்டி பொண்ணு எழுப்பிட்டு பார்க்க திரும்பி படுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, தூங்கின மாதிரியே இருக்காங்க, எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால கொஞ்ச நேரம் இரு பாப்பா வரேன்னு சொல்லிட்டு ஒரு வழி தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சிலேயே ஊற்றி விட அவங்க செம்மையா எழுந்திரிச்சு கத்துறாங்க, ஆன்ட்டு. எதுக்கடா இப்படி தண்ணியை ஊற்றுனுங்கிறதுக்கு, ஆமாம் நான் உன்னை என்ன சொன்னேன், லேட்டாக நீ எழுந்திரிச்சு வரக்கூடாது, சீக்கிரமாக வந்து சேரணும், 8:30 டைம் கொடுத்தேன். ஆனால் இப்போ எத்தனை மணி ஆகுது, 10 மணி ஆகுது, இப்போ வரைக்கும் நீ தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு என்ன பண்ணுவேன், உன்னை எப்படி எழுப்பி விடுறது. குட்டி பாப்பாவும் எவ்வளோ நேரம் எழுப்பிட்டுட்டே இருந்தா, ஆனால் நீ தான் எழுந்திருக்கல, அதனால தான் இப்போ தண்ணியை ஊற்றி எழுப்பிட்டேன், இப்போ எழுந்திரிச்சிட்டால, வா உனக்கு பனிஷ்மெண்ட் காத்திருக்கு, நீ இன்னும் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இன்னும் உனக்கு பனிஷ்மெண்ட் பெருசாகிக்கிட்டே இருக்கும், ஸோ சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவங்க ஈரத்தில் நின்றுட்டு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்காங்க, ஏன்டா இப்படி என்னை ஈரப்படுத்தி விட்டுட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு பனைமர தோப்புக்கும் போகிறாங்க. அந்த இடத்துல அந்த பனைமரத்தில் ஏறி பால் எடுக்கிறதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இதெல்லாம் நீ கட்டிக்கிட்டு நீ போயிட்டு பனைமரத்துலேருந்து நீ பால் எடுக்கிறதுக்கு நீ இதெல்லாம் கட்டி விடணும்னு சொல்லவும் அவங்களுக்கா செமையா டென்ஷன் ஆகுது. இதில் எப்படா என்னால் ஏற முடியும்னு கேட்குறதுக்கு, இதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட், இது என்னால் எப்படி செய்ய முடியும்னு கேட்குறதுக்கு, நீ தானே சொன்ன என்னால் எதையும் செய்ய முடியும், நான் எல்லாத்தையும் செய்வேங்கிற மாதிரி சொன்னல, நீ இப்போ இந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஒழுங்காக செய்ய அப்படின்ட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கையில் கொடுக்க அவங்க எடுத்து முதல்ல காலில் கட்டுறாங்க. ஹீரோ முறைச்சி பார்க்கவும் அதை எடுத்து அப்புறம் இடுப்பில் கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மூங்கில் குடுவையும் வாங்கிக்கிட்டு கையில் பேக் மாதிரி மாட்டிக்கிட்டு மேலே ஏறுறாங்க. அதை அண்ணாந்து பார்க்கறதுக்கே பயமா இருக்கு, மயக்கம் வர மாதிரி இருக்கு, நமக்கே ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளோ பெரிய மரத்தில் எப்படி ஏற முடியும். அந்த சமயத்தில் இங்கே நம்ம ஸ்ரீ பொண்ணும் ஹீரோவோட முறை பொண்ணும் ஹீரோவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதில் ஹீரோவோட முறை பொண்ணுக்கு கால் அடிபட்டிருக்கு இல்லையா, அவ குச்சி வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கா. அப்பயும் கூட எதுக்காக நீங்க அவளை சேர்த்துருக்கீங்க உங்க வீட்டுல, அவளால தானே என் கால் உடஞ்சிச்சு, அவளை போயிட்டு உங்க வீட்டுல சேர்த்து வேலைக்கு கொடுத்துருக்கீங்களே, துரத்தி விடுறது தானேங்கிறதுக்கு இருந்துகிட்டு, இல்ல அவ எங்க ரிலேட்டிவ்னு சொல்றாங்க, என்ன பண்றது, அதனாலதான் ஒர்க் பண்றதுக்காக சேர்த்துக்கிட்டோம், அது இல்லாத அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுறா அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு என்னமோ அவ மேல டவுட்டா தான் இருக்கு, அதனால அந்த பொண்ணு இங்கேருந்து அனுப்பி விட்டுருங்க, இந்த ஊரை விட்டு துரத்தி விட்டுருங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, மனம் விட மாட்டேங்கிறானு. நானும் அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை, அவன் இங்கே தான் ஒர்க் பண்ணி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது இல்லாத அந்த பொண்ணு தப்பான பொண்ணு மாதிரி எதுவும் தோணலையே அப்படிங்கிறதுக்கு, ஸ்ரீ என் காலை உடைச்சு விட்டுட்டா, ஆல்மோஸ்ட் என் காலையே நான் இழந்திருப்பேன், அதுல இருந்தே உனக்கு தெரியலையா, ப்ளீஸ் எப்படியாவது அவளை இங்கேருந்து துரத்துறதுக்கு எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அதே சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோயின் மரத்து மேலே ஏறுறதுக்கு செம்மையா பயந்துகிட்டே ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு மூங்கில் கம்பு மாதிரி நிப்பாட்டி அதுல ஏறுற மாதிரி வச்சிருக்காங்க. அதுல ஏறக்குள்ளேயே உங்களுக்கு கை கால்லாம் செம்மையா நடக்குது. அதுல தான் அவங்க கொஞ்சம் சின்ன ஸ்கர்ட் மாதிரி தானே போட்டிருக்காங்க. அதனால ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு, மயம் நீ கீழே இறங்கிக்க, உன்னோட பனிஷ்மெண்ட் போதும், உன்னால மேலே ஏற முடியாது, கீழே இறங்கிக்கிங்கிறதுக்கு அவங்க இல்லை, என்னுடைய பனிஷ்மெண்ட்டை நான் ஏற்றுக்குவேன், நீ என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிற, அதனால் நான் மேலே ஏறி என்னுடைய பனிஷ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு மேலே ஏறுறாங்க. மேலே ஏறாத, நீ விழுந்துட்டீன்னா கை காலை உடையும், வேண்டாங்கிறதுக்கு அவங்க இல்லை, நான் ஏறிதான் ஆகுவேன், நான் என்னோட வேலை செஞ்சு தான் ஆகுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செம்மைய பயமாக இருக்கு. ஆனால் இருந்தாலும் ஏறுறேன்ட்டு ஏறிக்கிட்டே இருக்கக்குள்ள டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போக, அப்புறம் என்ன ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறான்.
அதை பார்த்த ஸ்ரீயும் ஹீரோவோட முறை பொண்ணும் செம்மைய ஷாக் ஆயிட்டு முறை பொண்ணு செம்மைய கத்துற ஆன்னு கத்திட்டு, ஏ மயம் நீ என்னடி பண்ற, மனாவை மயக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு மயமை பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஸ்ரீயும் என்னடா மனம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் என்னன்னு கேக்குறதுக்கு, ஐயோ என்ன நடந்துச்சுன்னே தெரியாத நீங்க 2 பேரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பேசாதீங்க. மயம் மரத்து மேல ஏறுறன்ட்டு கீழே விழ பார்த்தா, அவளை நான் விட்டுருந்தேன்னா அவ கை கால் உடஞ்சிருக்கும், அதனாலதான் அவளை நான் தாங்கி பிடிச்சேன். இதுல என்ன இருக்குங்கிறதுக்கு இவ ட்ரிக் பண்ணி தான் உன்னை ஏமாத்தி மயக்கிட்டா. ஒரு வெக்கம் கெட்டவ மானம் கெட்டவன்னு சொல்லி செம்மைய திட்ட ஆரம்பிச்சிடுறா அந்த பொண்ணு. நீ ஒரு நயவஞ்சகடி, நயவஞ்சகமா அவன் வீட்டுல ஒர்க் பண்றேன்ட்டு போயிட்டு அவனை ஏமாத்தி செடியூஸ் பண்ணலான்னு பாக்குறியா? மனா என்னைதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ அவன் வீட்டு வேலைக்காரி தானே, வேலையை மட்டும் செய்ய வேண்டியதானே, அவனை எதுக்கடி மயக்கிறங்கிற மாதிரி செம்மைய திட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் நீ தேவையில்லாதது பொசசிவ் ஆகுற, நான் ஒன்னும் அவனை மயக்கணும்லாம் நினைக்க கிடையாது, நீ வேணா ஒண்ணு பண்றியா, மனோ என்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவனை யாரும் பார்க்க கூடாது, இவங்கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போர்ட்ல எழுதி அவன் கழுத்துல மாட்டி விட்டுரு, மனாவுக்கு ஓனர் நான் தான்ட்டு பேரை மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுக்கி அப்படிங்கவும், ஏய் இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுவாளா, ஏய் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா என்ன நாய் மாதிரி தெரியுதா, ஓனர் இவங்க தான் சொல்லிட்டு டேக மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு, என்ன மனா உன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கணும், இவ உன்னை செடியூஸ் பண்ணலான்னு பாக்குறான்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில செமையா சண்டை வர ஆரம்பிச்சிருது. இதுல நல்லா நம்ம ஹீரோயின் நீ ஒரு பைத்தியக்காரடி, பைத்திய மாதிரியே நடந்துக்கிற, நீ பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்குங்கிற மாதிரியே திட்டவும், நீ எப்படி என்னை பைத்தியக்காரின்னு சொல்லலாம், நான் என்ன பைத்திய மாதிரியே நடந்துக்கிறேன், ஆமா நீ பண்றது எல்லாமே பைத்திய மாதிரி தான் இருக்குது, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இவ்வளவு தூரம் பேசிட்டால உன்னை நான் அடிக்காம விட மாட்டேன்ட்டு கையை வாங்கிட்டு போக மன பிடிச்சிக்கிறான். என்ன எதுக்கு பிடிக்கிற, இவ தான் தப்பு பண்றா அதனால நான் பிடிக்க போறேன், நீ எதுக்காக என்னை பிடிக்கிறங்கிறதுக்கு இல்ல, நீங்க தேவையில்லாத சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, உனக்கு ஏற்கனவே காலில் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அவ தெரியாம விழ பார்த்தா அவளை நான் தாங்கி பிடிச்சேன், இதுல எந்த தப்புமே கிடையாது, நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, எங்க 2 பேத்துக்குள்ள வேற எதுவுமே இல்ல ப்ளீஸ் நம்புங்கிறதுக்கு அந்த ஸ்ரீ பொண்ணும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. இல்ல அவ உன்னை நம்புவா, ஆனா இந்த மயமா நம்ப முடியாது இல்லையா, அதனாலதான்ட்டு எடுத்து கொடுக்க இன்னும் அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருது. இதுல வேற நம்ம ஹீரோயின் இருந்துட்டு உனக்கு வெக்கமாவே இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி கேவலமா பேசுற, அடிப்பட்டு கூட உனக்கு அசிங்கமா இல்லையாங்கிற மாதிரி திட்டவோ, அவ என்ன பண்றான்னா ஸ்ரீ கையில இருக்கிற டிஃபன் பாக்ஸ் எடுத்து வழக்கம் போல நம்ம ஹீரோயின் தலை மேல குழம்பு கொட்டுறதுக்காக ட்ரை பண்றா. நம்ம ஹீரோயினும் அவ கையை பிடிக்கிறாங்க, ஆனா இவ கையை எடுத்து இன்னொரு கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு குழம்பு ஃபுல்லாவே அவங்க மேல ஊத்தி விட்டுறா. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, என்னடி இப்படி பண்ணி வச்சுட்டேங்கிறதுக்கு. ஆமா இவ மனாவை திருடணும்னு நினைச்சா, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டே பண்ணவும் நம்ம ஹீரோயினுக்கு செம்மைய கோபம் ஆயிடுது. என்ன பண்ணிடுறாங்கன்னா மனாவை ஒரு கையில பிடிச்சிட்டு உங்க துணியை பிடிச்சிட்டு ஓங்கி கழுத்துலயே ஒரு உத விட எல்லாருக்குமே செம்மையா ஷாக் ஆயிடுது. அப்படியே கழுத்து உடைஞ்சு போயிட்டு உட்காந்து கிடக்குறா. அவங்க அண்ணனு இது யாருமா பண்ணது, உன்னை யார் இப்படி அடிச்சு போட்டதுன்னு கேட்கறதுக்கு, அந்த மயம் தானா, அவதான் திரும்பவும் என்னை அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள அவங்க அம்மா வந்துட்டு, நீ இந்த மாதிரி அடிப்பட்டு கிடக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மயம் தானே, அந்த மயமை நம்ம சும்மாவே விடக்கூடாது, நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த மயமை இப்படியே விட்டுட்டு தான் இருக்க போறீங்களா, என் மகை இப்படி அடிப்பட்டு கிடக்குறா அவளை நீங்க இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்களான்னு கேட்க அவங்க அப்பா செம்மையா குதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவளை நான் சும்மா விட மாட்டேன் பொறு, அவளுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை வச்சு அவளை என்ன பண்றேன்னு பாரு, அவ இந்த ஊர்லயே இல்லாத இல்லைன்னா அந்த உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு நான் ஆக்கிடுறேன் அப்படின்ட்டு கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல அப்படியே ஹீரோவோட வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோட வீட்டுல நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு சண்டை போடுறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதோட அவளுக்கு 2வது டைம் ஒன்னாலதான் அடிபட்டிருக்கு, மொதல் டைம் ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கலாம், ஆனா இந்த டைம் நீயே அவளை அடிச்சு போட்டிருக்க, இந்த ஊர்லயே அந்த குடும்பம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம், அவங்களும் நமக்கு சொந்தக்காரங்க மாதிரி நம்ம வீட்டுல பழகிக்கிட்டு இருக்காங்க, நீ எப்படி இப்படி பண்ணலான்ட்டு கேட்கறதுக்கு அவதான் முதல்ல தப்பு பண்ணா, என்னை அசிங்கமா பேசினா, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா, அது இல்லாத என் தலையில குழம்பெல்லாம் வீழ்த்து விட்டுட்டா அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு நியாயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட ஹீரோவும் ஆமாமா அவ பண்ணதுதான் முதல்ல தப்பு, அதனாலதான் இவ அடிக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இருந்துக்கிட்டு, ஆமா அவ தப்பு பண்ணாதான், ஆனா நீ கொஞ்சம் அமைதியா போயிருக்கலாம்ல, நீ எதுக்கு அவளை அடிச்ச அப்படின்ட்டு நீ பண்ணதுதான் தப்புங்கிற மாதிரி பேசுறாங்க. ஹீரோட அம்மாவை செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. எங்க 2 ஃபேமிலிக்கு இடையில ரொம்ப சண்டையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்க, அதனால நீ இங்க இருக்கவே கூடாது, இந்த ஃபேக்டரியை விட்டு இந்த ஊரை விட்டு நீங்க இருந்து கிளம்பிடு, நீ இதுக்கு மேல இங்க இருக்கவே வேண்டான்னு சொல்லி துரத்துறதுக்கு பாக்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு மைண்ட் வைஸ் பேச ஆரம்பிச்சிருது. ஐயோ இப்ப என்ன பண்றது, இப்படி நம்மள துரத்திட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது, ஏதாவது பண்ணணும்னுட்டு அங்கிளை பாக்குறாங்க. இவரு தான் கரெக்ட், இவரை காலை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கிள் காலை பிடிச்சிக்கிறாங்க. ப்ளீஸ் அங்கிள் என்னைய வேலையை விட்டு போகணும்னு சொல்றாங்க, பாருங்களேன் எனக்காக நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்,
எனக்கு யார் இருக்கா, எனக்கு இந்த குடும்பத்தை விட்டா யாருமே இல்லை அப்படின்ட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஹீரோ அம்மா பார்த்துட்டு செம்மையா கோவப்படுறாங்க. அது எப்படி, ஏன் உனக்கு அவரை பார்த்தா தான் ஓனர் மாதிரி தெரியுதா, என்னை பார்த்தாலும் தெரியலையா, நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன்னு நீ நினைக்கிறியா, அவருடைய காலை பிடிக்கிற, என்ன பார்த்தா உனக்கு ஓனர் மாதிரி தெரியலையான்னு கேட்க இவங்க முழிச்சுக்கிட்டே ஓடி வந்துடுறாங்க. முட்டைகள் போட்டுக்கிட்டே ஓடி வந்து ஹீரோ அம்மா காலை பிடிக்க போவ, நிப்பாட்டு போதுங்கிறதுக்கு நான் அப்படிலாம் நினைக்கல மேடம், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சு என் மேல கருணை காட்டுங்களேன், நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், நான் இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வர மாட்டேன், ப்ளீஸ் என்னை நம்புங்க, எனக்கு இங்கேயே வேலை போட்டு கொடுங்க அப்படின்ட்டு அப்படியே ஹீரோட அப்பாவை பார்த்து அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ண ரொம்ப இறகுன மனசு போல இருக்கு. அவரை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி, இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஒய்ஃப் கிட்டயும் மன்னிச்சிடலாமே, பாவம் சின்ன பொண்ணு தானே, தெரியாது பண்ணிருப்பா, நம்ம போயிட்டு அவங்க வீட்டுல பேசலாம், இவ்வளவு பாவம் தானே, இவளுக்கு யார் இருக்கா, நாம தான் ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க இருந்துட்டு சரி இவளை நான் ஏத்துக்கணும்னா நான் இவளை அங்க கூட்டிட்டு போவேன், அங்க அவங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவ ஏத்துக்கணும் அப்படிங்கவும் அவங்களும் சரி வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. அதே சமயத்துல இங்க ஹீரோட முறை பொண்ணு வீட்டுல அவங்க அப்பா தக்கன்னு குதிச்சுட்டு நான் அவளை சும்மா விட மாட்டேன், உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன்ட்டு கிளம்ப போக அது வரைக்கும் அந்த பொண்ணோட அண்ணன் அவன் மடியில தான் அவன் தங்கச்சியை வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இவர் எங்க அவளை ஒன்னும் இல்லாத ஆக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாருன்ட்டு அவளை அப்படியே விட்டுட்டு எழுந்திருப்பான். அவனுக்கு கழுத்து ஏற்கனவே வலியில இருக்கா, இன்னும் வலி அதிகமாயிடுது. அப்பா வேண்டாப்பா, அவளை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பிடிக்க, என் பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதுக்கு காரணம் யாரு, அவ தானே, அவளை நான் சும்மா விட மாட்டேன், அவளை கொல்லாத நான் விட மாட்டேன், ஆனா நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்க, உன் தங்கச்சியை பத்தி நீ கவலைப்படவே இல்லையா அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் பிடிச்சிக்கிறாங்க. அதனால இவனு வேற வழி இல்லாம எனக்கு மயம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க 3 பேருக்குமே ஷாக் ஆயிடுது, என்னது உனக்கு மயமா பிடிக்குமா அப்படின்ட்டு 3 பேருமே ஷாக் ஆக, ஆமா நான் அவளை லவ் பண்றேன், அவளை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லவா இன்னும் கொஞ்சம் அவங்களாம் கோவம் ஆயிடுறாங்க. தங்கச்சி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அவளை போயிட்டு நீ லவ் பண்றியா, உனக்கு அறிவு இருக்காடா, அவ ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ நம்ம குடும்பத்துக்கு ஈடு ஆவாளா, நாம எப்படி ஒரு வேலைக்காரி, அவ்வளோ லவ் பண்றேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோட குடும்பமும் அங்க வந்துடுறாங்க. நம்ம மயோவை கூப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான்ப்பா நான் சொன்னேன், இவ அழகா இருக்கல்லன்னு கேட்க அவரும் ஆமா ரொம்ப அழகா இருக்க அப்படிங்க. அவங்க அம்மாவும் பொண்ணு இருந்துட்டு இல்ல தேவையில்லாதெல்லாம் பேச வேண்டாம், நம்ம எதுக்காக இங்க வந்தவங்களோ அதை மட்டும் பேசலாம் அப்படின்ட்டு மாத்தி விட்டுறாங்க. அப்புறம் அம்மா இருந்துட்டு என்னத்துக்காக இங்க வந்தீங்க, என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு இவ மயம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கான்னு சொல்றாங்க. என்ன மன்னிப்பு, என் பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்க வரீங்களா, மன்னிப்பு கேட்ட எல்லாம் சரியாயிடுமான்ட்டு அவங்க அம்மா குதிக்கிறாங்க. இந்த பொண்ணு அப்படியே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா, வலிக்குது, நான் இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், கழுத்தெல்லாம் இப்ப உடஞ்சி போச்சு, கைகள்லாம் உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அப்படியே அவங்க ஆக்டிங் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே முட்டுங்கால போட்டுட்டு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாத பண்ணிட்டேன், இவதான் என்னை முதல்ல புள்ளி பண்ணா, இவ என்னை இப்படி அடிச்சா அப்படி அடிச்சா மயிறு பிடிச்சி இழுத்தா அப்படின்லாம் சொல்லி ஆக்ஷன் பண்ணி காட்டி என்னை ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்தினா, அதனாலதான் நான் கோவத்துல இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி பாவம் ஆயிடுது. ஹீரோட அப்பாலாம் அவளை மன்னிச்சிருங்களேன், பாவம் அவ இவ்வளவு புள்ளி பண்ணதால தானே இப்படி பண்ணிட்டு அவளை மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுக்கு நீங்க வேணா இந்த ஊரோட சீஃபா இருக்கலாம், அதுக்காக இவ என் மகளை அடிச்சதுக்கு நான் எப்படி மன்னிப்பு கொடுக்க முடியும் அப்படிங்க அவங்க அம்மா இருந்துட்டு ஹீரோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கான்னு சொல்லி மனா சொல்றதுக்கு, என் மகளை இவ்வளவு தூரம் அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்கிறாளா, அப்பனா இவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு அந்த பொண்ணு சொல்றா. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இப்படி கேட்கிறாளே அப்படின்ட்டு, அதுவும் இப்பயே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறா. அவ கால் நல்லாதான் இருக்கு போல இருக்கு, நல்லா எடுத்து வச்சு காட்டுறா, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அப்பா அம்மாவும் ஆமா என் மக கிட்ட அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. ஹீரோயினும் கொஞ்ச நேரம் யோசிக்க, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறியா, அப்படி இல்லைன்னா நீ இந்த ஊரை விட்டு போறியான்னு கேட்கறதுக்கு நான் பண்றேன் அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ள இது ஒரு மூவி ஆக்டிங்னு நினைச்சுக்க, இதை நீ பெருசா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு அவ முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல, நீ என்கிட்ட பவ் பண்ணி கேளுங்கிறா. அவங்களும் அப்படியே தலையை குனிஞ்சு அவ காலில் விழறதுக்காக போக அப்போ ஒரு கை வந்து தாங்குது, அது யாரு அப்படிங்கறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.